பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் குறித்து தீவிர விசாரணை, இறக்குமதி நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்பதாக இன்று தொடர்பான செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய தமிழன் பத்திரிகையில் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யும் ஒரு சில நிறுவனங்கள் பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்வதாகவும் அவை சந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பாவனைக்கு உதவாத பொருட்களை இறக்குமதி செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் பார்லிமெண்டத்தில் வாய்மூல விடைக்கான வினா நேரத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தி பார்லிமெண்ட் உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை வசந்த சமரசிங்க அவர்கள் கூறுகிறார். எமது நாட்டில் இறக்குமதி பொருளாதாரத்தில் இடம்பெறும் வியாபாரத்தில் இன்னும் ஒரு வியாபாரமாக இந்த தேங்காய் எண்ணெய் வியாபாரம் அமைந்திருக்கிறது. தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது சுத்திகரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெயும் கொண்டுவரப்படுகிறது. சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெயும் இறக்குமதி செய்யப்படுகிறது. 11 மாதங்கள் மாத்திரம் இயங்கும் தேங்காய் எண்ணெய் இறக்குமதி நிறுவனங்கள் நாட்டில் இருக்கின்றன என்பதையும் அடையாளம் கண்டிருக்கின்றோம். 12ஆம் மாதம் ஆகும்போது கணக்கறிக்கைகளை தயாரிக்காமல் நிறுவனத்தை மூடிவிட்டு சென்று வருகிறார்கள். எனவே இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். எனவே மறுபுறம் சுங்கத்தினூடான நாட்டுக்குள் வரும் பாவனைக்கு பொருத்தமற்ற பொருட்களை தவிர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் துறைமுக அதிகார சபை மற்றும் சுங்க பிரிவினர் தற்போது அடையாளம் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நடைமுறைகளையும் மீற முயற்சித்தால் அவ்வாறானவர்கள் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய வகையில் சட்டத்தை திருத்தவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சட்டத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு சில பொருட்களை இறக்குமதி செய்யும் போதும் அவற்றை பரிசோதனைக்குரிய சரியான முறையொன்று நாட்டில் இல்லை. சுங்கத்தின் பரிசோதனை நடவடிக்கையில் தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறோம் என்பதாக நேற்று தினம் வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்கள் சமிந்த விஜயசேனுடைய கேள்விக்கு பதில் வழங்கும் போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்.